சொன்னவனே யானை முகத்தவனே முத்திநலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றாள் சரண். அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மூவிரு முகங்கள் போற்றி மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இறைவனையும் அருமை தமிழையும் ஈன்றெடுத்த தாய் தந்தையரையும் உலகை உணர வைத்த ஆசிரியர் பெருந்தகையையும் என்னுடைய மனம் மொழி மெய்களால் வணங்கி 39வது ஆண்டு மார்கழி பெருவிழாவில் 2 நாட்கள் இங்கே உரை நிகழ்த்த ஒப்பற்ற ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கின்ற இந்த பெருவிழாவினுடைய கமிட்டியின் தலைவர் பிபிஆர் என்ற அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற அண்ணா திரு பிபி ராஜகோபாலனார் அவர்களே, செயலாளர் பெரியவர் ஐயா கோல்டன் தங்கவேல் அவர்களே, எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பதில் எல்லோரையும் பொறாமைப்பட வைக்கின்ற புன்னகை மன்னர் அன்பிற்கினிய சகோதரர் பொருளாளர் திரு கே மாசிலாமணி அவர்களே, மற்றும் விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் சொல்லி நான் வணங்கியதாக அருள் கூர்ந்து தாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு 39வது ஆண்டாக, நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டாக இதில் நான் பேசியிருக்கிறேன் என்பதை நினைத்து எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கிறது. அந்த முதல் வாய்ப்பை வழங்கிய தெய்வ திரு ஐயா அவர்களுக்கு, இந்த நேரத்திலே பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மானசீகமான அஞ்சலியை இந்த நேரத்தில் அவருக்கு தெரிவித்து கொண்டு, வருகை தந்திருக்கின்ற சுவைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நான் செல்லுகிறேன். ஒரு இலக்கிய நிகழ்ச்சியை நடத்துவது என்பது திருமணம் செய்வதை விட கடினமான ஒரு வேலை. திருமணத்துக்கு கூட ஒரு வரையறை உண்டு. இத்தனை பேரை அழைக்கலாம், இந்த மண்டபம் பார்க்கலாம், இந்த சமையல்காரர், இந்த ஐயர், இந்த நாதஸ்வர வித்வான் எல்லாம் வீட்டில் இருந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியே முடிச்சுடலாம். ஆனால் ஒரு விழாவை, இலக்கிய விழாவை நடத்துவது என்பது, அதுவும் மார்கழி மாதம் முழுவதும் இந்த விழாவை நடத்துவது, அதுவும் 39 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்துவது என்பது ஒரு மாபெரும் இலக்கிய வேள்வி. அந்த வேள்வியை செய்து வருகின்ற இந்த விழாக்குழுவில் அங்கம் வகிக்கின்ற அனைவரும் பாராட்டற்குரியவர்கள், போற்றுதற்குரியவர்கள், வாழ்த்துதற்குரியவர்கள், வணங்குதற்குரியவர்கள். அவர்களுக்கு நம் அனைவருடைய பாராட்டுதலையும் தெரிவிக்கும் முகத்தான் ஒரு கைத்தட்டலை நாம் வழங்கினால் நன்றாக இருக்கும். மார்கழி பெருவிழாவில் நான் அடியனுக்கு 2 நாட்கள் வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் கண்ணனின் திருவிளையாடல்கள். தலைப்பு கொஞ்சம் நீளமாக இருக்கும் என்பதனால் இப்படி சுருக்கி கொடுத்தோம். மகாபாரதத்தில் கண்ணன் புரிந்த திருவிளையாடல்கள், இதுதான் நீளமான தலைப்பு. அதை சுருக்கி கண்ணன் திருவிளையாடல்கள்னு கொடுத்துருக்கோம். மகாபாரதத்தில் கண்ணன் திருவிளையாடல்கள் என்னென்ன என்பது உங்களுக்கு பெரும்பாலும் தெரிந்திருக்கும். ஆனால் அந்த திருவிளையாடல்களினுடைய நோக்கம், உட்பொருள், இதை சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில்தான் மார்கழி பெருவிழா குழுவினர் இந்த தலைப்பை அடியனுக்கு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக நாட்டிலே நல்லவனாக இருப்பவர்கள் எல்லோரும் வல்லவர்களாக இருந்து விடுவதில்லை. வல்லவர்களாக இருக்கின்ற எல்லோரும் நல்லவர்களாகவும் இருந்து விடுவதில்லை.
நல்லவனாகவும் வல்லவனாகவும் ஒரு சேர இருப்பது என்பது எல்லோராலும் முடிவதில்லை. உதாரணம், நல்லவனாக இருந்தவன் ராமபிரான். அதனால் தான் சுலபமாக அவரை காட்டுக்கு விரட்ட முடிஞ்சது. உண்டா இல்லைங்களா? ஆனால் தருமர் ரொம்ப நல்லவர் தான். அதனால தான் சுலபமாக சூதாட்டத்துக்கு அழைத்து அவரை மிக எளிதாக கானகத்துக்கு விரட்ட முடிந்தது. தருமர் நல்லவர் தான். ஆனால் வல்லவரா? சொல்லப்போனால் மகாபாரதத்திலேயே கர்ணனை விட ஒரு பரிதாபத்துக்குரிய பாத்திரம் எது என்று என்னை கேட்டால் நான் தருமபுத்திரரைத்தான் சொல்லுவேன். ஏன் என்று கேட்டால், தருமபுத்திரரை போன்ற ஒரு ஏமாளியான ஒரு பாத்திரம் மகாபாரதத்தில் இல்லவே இல்லை. அவருக்கு கோயில் கட்டியெல்லாம் கும்பிடுகிறார்களே, அவரை போயா நீங்கள் ஏமாளி என்கிறீர்கள் என்று நீங்கள் என்னை பார்த்து ஆச்சரியமாக கேட்கலாம். உண்மைதான், ஏமாளிதான். சாதாரண ஏமாளி அல்ல, வடிகட்டின ஏமாளி. காரணம் என்ன என்று கேட்டால், மணிமண்டபம் காண வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் துரியோதனன் வாயிலாக திருதராஷ்டிரர். இவரும் தம்பிகளுடைய ஆலோசனையையும் மீறி இவர் சூதாட்டத்துக்கு செல்லுகிறார். அங்கே பந்தயம் நான் கட்டுவேன், எனக்கு பதிலாக என் மாமா சகுனி காயை உருட்டுவார் என்று சொன்ன போதே இவர் மாத்திரம் கெட்டிக்காரராக இருந்திருந்தால் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? பந்தயம் நான் கட்டுகிறேன், எனக்கு பதிலாக கண்ணபெருமான் காயை உருட்டுவார் என்று சொல்லி இருந்தால் துரியோதனன் ஜெயித்திருப்பானா? சகுனி சொன்ன எண்களை கண்ணனால் போட்டிருக்க முடியாதா? கண்ணன் சொன்ன எண்களை சகுனியால் போட்டு இருக்க முடியுமா? ஆகவே எனக்கு பதிலாக எங்கள் கண்ணபெருமான் எனக்கு பதிலாக காயை உருட்டுவார் என்று சொல்லாத ஒரு காரணமே போதும். தர்மபுத்திர சுத்தமான வடிகட்டின ஏமாளி. ராமர் நல்லவர், ஆனால் வல்லவர் அல்ல. ஆனால் கண்ணபெருமான் நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இன்றைய தினம் கண்ணபெருமானுடைய திருவிளையாடல் என்கிற தலைப்பை அடியேன் நான் மனமுவந்து ஏற்று இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே இந்த சொல் விருந்து படைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். தூது நடப்பதற்கு முன்பாகவே கண்ணபெருமானிடத்திலே படைத்துணை கேட்டு வருகிறான் துரியோதனன். அவன் வருவதை தெரிந்து கொண்டு அந்த துவாரகாபுரியினுடைய கொடிகள் எல்லாம் என்ன செய்கின்றன? நீ வந்தால் கூட துரியோதனா, எங்கள் கண்ணபெருமான் பாண்டவர்களுக்குத்தான் உதவி செய்வானே அன்றி உனக்காக உதவி செய்ய மாட்டான். எனவே நீ வருவது வீண் வேலை, எனவே வந்த வழியே திரும்பி செல் என்று சொல்லாமல் சொல்லுவது போல துவாரகாபுரி மதில் மேல் இருந்த கொடிகள் அசைந்தனவாம். ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலுடை எழிலி வண்ணன் பாண்டவர் தங்கட்கல்லால் படைத்துணையாக மாட்டான். மீண்டு போ என்று என்று அந்த வியன்மதில் குடிமிதோறும் காண்தகு பதாகை ஆடை கைகளால் அசைப்ப போன்ற என்று வில்லிபுத்திரார் பாடுகிறார். பொதுவாக கொடிகள் தற்குறிப்பேற்றம் என்று சொல்லுவார்கள். கற்றவர்களுக்கு தெரியும், தமிழ் கற்றவர்களுக்கு தற்குறிப்பேற்றம் என்று ஒன்று உண்டு. அதாவது காவியத்தை ஏற்றுகிற புலவர் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது அது அவருக்கு எப்படி தோன்றுகிறதோ அதை அந்த பொருட்கள் மீது ஏற்றி பாடுவார். இதற்கு தற்குறிப்பேற்ற அணி என்று பெயர். ராமாயணத்திலே மிதிலாபுரி கொடிகள் எல்லாம் கைகளை, அந்த கொடிகளில் எல்லாம் கொடிகளாகிய கைகளை அசைக்கின்றனவாம். என்ன என்று கேட்டால், தாமரை பூவிலே வாசம் செய்கின்ற திருமகள் இந்த மிதிலாபுரி செய்கின்ற தவத்தின் காரணமாக, ராமா உன்னை மணந்து கொள்வதற்காக இங்கே நீண்ட காலமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள். ஆகவே அவளை மனம் செய்து கொள்வதற்காக நீ சீக்கிரம் விரைவில் வா, விரைவில் வா, விரைவில் வா என்று சொல்லுவது போல அந்த கொடிகள் எல்லாம் அசைந்தனவாம். பாரதத்தில் வர வேண்டாம் போ, வர வேண்டாம் போ.
கம்பராமாயணத்தில் சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. மையறு மலரின் நீங்கி யான் செய்யுமா தவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள், செய்யவள்னா மகாலட்சுமி என்று செழிமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி கமலச்செங்கன் ஐயனாகிய ராமபிரானை ஒல்லைவா ஒல்லைவா ஒல்லைவா, ஒல்லைனா மிக விரைவாக வா 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 என்று அழைப்பது போல மிதிலாபுரி கொடிகள் அசைந்தனவாம். இரண்டாவது கொடி சிலப்பதிகாரத்தில் மதுரை மேலே இருந்த கொடி கோவலனையும் கண்ணகியும் பார்த்து சொல்லுதான், இங்கே வந்தீங்கன்னா கண்ணகி நீ உன் கணவனை இழப்பாய், பூவை பொட்டையும் இழப்பாய். எனவே இந்த மதுரை நகரம் உங்கள் கணவன் மீது கொலைப்பழி சுமத்தி அவனை வீணாக கொல்லப் போகிறது. எனவே மாங்கல்யத்தினை இழக்க வேண்டுமா? வேண்டாம், வராதே, வந்த வழியே போய்விடுங்கள் போய்விடுங்கள் என்று சொல்லி சிலப்பதிகார மதுரை நகர கொடிகள் போருடந்து எடுத்த ஆறையில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மரித்து கைகாட்ட என்று பாடுகிறார் இளங்கோவடிகள். 3 காவியங்களிலும் கொடிகளை வைத்து ஒரு அழகான கற்பனையை கவி இயற்றிய அந்த புலவர்கள் பாடியிருக்கிறார். இப்போ துரியோதனன் வருகிற போது நீ வராதே போ வராதே போ. கண்ணனுக்கு தெரியாதா? தெரியும். வாயிற்காவலர்களை அழைத்தார். நீங்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? துரியோதனன் வரப்போகிறான், வந்தால் அஸ்தினாபுரத்தின் அரசர் துரியோதன மகாராஜா வந்திருக்கிறார் என்று சொல்லி என்னை வந்து என்னிடத்தில் செய்தி நீங்கள் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நேராக அவரை உள்ளே அழைத்து கொண்டு வந்து அமர வைக்க வேண்டும். அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. என்னை எழுப்பவோ துரியோதன வருகை பற்றி தெரிவிக்கவோ கூடாது என்று சொல்லிவிட்டு தூங்குவது போல நடிக்க ஆரம்பித்தார் நம்முடைய கண்ணபெருமான். அதற்கு அரித்துயில் என்று பெயர். உலகத்தில் நடக்கிறது எல்லாவற்றையும் அறிந்தவனாய், அறிந்து கொண்டிருக்கின்றவனாய், அறிய போகின்றவனாய் உறங்குகிற துயில் அரித்துயில். சொல்லுவதற்கு அவர் சொன்னதற்கு ஏற்ப துரியோதனன் வருகிறான். பாம்பு கொடியோன், அரவக்கொடியோன் வருகிறான். காவலர்கள் உள்ளே அழைத்து வருகிறார்கள். வந்தவுடனே கண்ணபெருமான் உறங்கிக் கொண்டிருக்கிறார். உறங்குகிறவர்களை எழுப்புவது பாவம். உறங்குகிறவர்களை எழுப்புவது பாவம். அதுக்காக பரீட்சாவில் உறங்கலாமா? கிளாஸில் உறங்கலாமா? ஒரு ஆசிரியை சொன்னாங்க, மாணவர்கள் தேர்வு சமயமாக இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கட்டாயம் உறங்க வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு குறும்புக்கார மாணவன் எழுந்து கேட்டான், வீட்லையா கிளாஸ்லையா டீச்சர்னு கேட்டான். அவன் பிறந்ததும் வளர்ந்ததும் அப்படி. உறங்குகிற கண்ணபெருமானை எழுப்பவில்லை. அவர் அப்படியே அரித்தியில் கொண்டிருக்கிறார். துரியோதன வருகை தெரிந்தது. வந்தவன் என்ன செய்தான்? கால் மாட்டிலே இருக்கின்ற இருக்கையிலே அமரவில்லை. நான் யார்? அஸ்தினாபுரத்தினுடைய அரசன், 100 தம்பிமார்களினுடைய அண்ணன், கர்ணனை உயிர் நண்பனாக பெற்றவன், மாபெரும் வீராதி வீரர்களும் சூராதி சூரர்களும் சூழ்ந்திருக்கின்ற அவையிலே நான் அரியணையில் வீற்றிருக்கின்ற அரசனாகிய நான் கேவலம் இவனுடைய கால் மாட்டிலே வந்து உட்காருவதா என்று மனதிலே ஒரு எண்ணம். நாம் மனதிலே எண்ணுகிற எண்ணங்கள் அலைகளாக சென்று எதிரிகளை சேருகின்றன என்பது அறிவியல் கண்ட உண்மை. சிலரை பார்த்த உடனே பேசணும்னு ஆசை வரும், ஏன்னா அவங்க நம்மளை பற்றி நல்லா நினைக்கிறாங்க. சிலர் பார்த்த உடனே அந்த இடத்த விட்டு ஓடிடணும்னு தோணும், ஏன்னா அவங்க நம்மளை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. அந்த நெகட்டிவான அலைகள், எதிர் மின் அலைகள் வந்து நம்மை தாக்குகிற போது நமக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்காது. துரியோதனன் இப்படி நினைத்தான். கண்ணபெருமான் இன்னும் இந்த அர்ஜுனன் வந்த பாடில்லையே, இன்னும் அர்ஜுனன் வந்த பாடில்லையே என்று நினைக்கின்ற போதே அர்ஜுனன் உள்ளே வந்து விட்டான். வந்தவன் என்ன செய்தான்? பவ்யமாக கால் மாட்டிலே அமர்ந்து கொண்டான். கால் மாட்டிலே அமர்ந்து கொண்டான். ஔவையாரிடத்திலே முருகப்பெருமான் கேட்டார், அரியது எது என்று கேட்டார். உங்களுக்கெல்லாம் அந்த கருத்தெல்லாம் நல்லா தெரியும். உங்களுக்கு அரியது கேட்கின் வரிவெடி வேலோய் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூனோ குருடோ செவிடோ பேடோ நீங்கி பிறந்தாலும்
தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்தால் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு சொன்னா, அரிதினும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது இத்தனை. ஆனா வள்ளுவர் சொன்னார், அரியவற்றுள் எல்லாம் அரியது எது தெரியுமா? மனித பிறவி அல்ல. தாய்மானவர் கூட சொன்னார், எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிதரிதுகான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருகுமோ அருகிலேன். தாய்மானவர் பண்ணார். ஆக ஔவையாரும் தாய்மானவரும் மனித பிறவி உயர்ந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்கொளல். பெரியவர்களிடத்திலே பழகி அவர்களுக்கு பணிவு உபச்சாரங்கள் எல்லாம் செய்து அவர்களை தம்முடைய உறவாகவும் நட்பாகவும் ஆக்கி கொள்ளுவது இருக்கிறதே, அதுதானடா அரியவற்றுள் எல்லாம் அரியது என்று சொன்னார். யாரு? திருவள்ளுவர். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. ஔவையார் சொன்னது வேற, வள்ளுவர் சொல்லுவது வேற. கண்ணபெருமான் பெரியவன். பாண்டவர்கள் எப்பொழுதுமே கண்ணபெருமானை நாடியே இருக்கிறார்கள். அவன் பெரியவன். ஆசிரியர் கேட்டார், கல்லை தண்ணீரில் போட்டால் ஏண்டா மூழ்கி விடுகிறதுன்னு கேட்டார். அதுக்கு நீந்த தெரியாது சார், அதனால தான் அது மூழ்கிடுதுன்னு சொல்கிறோம். அப்போ கல்லில் நீந்த தெரிகிற கல், நீந்த தெரியாத கல்லுன்னு ஒன்று உண்டா? அதே கல்லை ஒரு மரக்கட்டை மீது வைத்தால் மூழ்குவதில்லையே, ஏன்? கல்லை தனியாக போட்டால் மூழ்கி விடுகிறது, மரக்கட்டை மீது வைத்தால் மூழ்குவதில்லையே, ஏன்? கட்டைக்கு மிதக்கும் சக்தி உண்டு. அந்த மிதக்கும் சக்தியை துணையாக கொள்ளுவதால் கல் மூழ்குவதிலிருந்து தப்பிக்கிறது, இல்லையா? அதே போலத்தான் நாமெல்லாம் கற்கள் என்று சொன்னால் கற்றறிந்த நுண்மான் நுழைபுலம் மிக்க சான்றோர் பெருமக்கள், பெரியார்கள் கட்டை போன்றவர்கள். அவர்கள் உலக விஷயங்களில் மூழ்கி விடாதவர்கள். அவர்கள் உலகத்திலே இருந்தாலும் உலகத்தை அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்குள் புகவிடாமல் காப்பாற்றிக் கொள்ளுபவர்கள். ஆகவே அந்த பெரியாரை துணை கொள்வதுதான் அரியவற்றுள் எல்லாம் அரிது. இந்த சூட்சுமத்தை உணர்ந்தவன் அர்ஜுனன் கால்மாட்டில் உட்கார்ந்தான். அப்பொழுதுதான் கண் விழிப்பது போல கண்ணபெருமான் கண் விழித்தார். வா அர்ஜுனா, எப்பொழுது வந்தாய், எப்பொழுது வந்தாய்? பாசாங்கு, நடிப்பு. உண்மையிலே நடிகர் திலகம் யார் என்று கேட்டால் சிவாஜி கிடையாது, கண்ணபெருமான் தான் நடிகர், தலை சிறந்த நடிகர். அவருக்கு செவ்வாலிய பட்டமும் கொடுக்கலாம், இல்லை வேறு எந்தெந்த பட்டம் கொடுத்தாலே அவருக்கு கொடுக்கலாம். வா அர்ஜுனா, எப்பொழுது வந்தாய் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனனுக்கே மனசு தாங்கலை. எனக்கு முன்னால் வந்த துரியோதனன் அங்கே அமர்ந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே திரும்பி பார்த்து, துரியோதனா நீ எப்பொழுது வந்தாய்? நீ வந்ததை எனக்கு தெரிவித்திருக்கலாமே, ஐயோ தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லி அவரையும் கட்டி தழுவி வரவேற்றார். இந்த பாசாங்குன்றது தான் உலகத்திலேயே உலவுகின்ற மிகப்பெரிய தீமை. ஆண்டவன் கூட அதுக்கு ஏமாந்து போயிடுறான். இல்லாவிட்டால் மாணிக்க வாசகர் சொல்லுவாரா, நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடிக்கிறேன், ஆனால் வீடகத்தை புகுந்திட வேண்டும் என்ற ஆசையினால் நான் விரைகின்றேன். நான் பக்தனைப் போல, உன் மீது உருகுகின்ற பக்தனைப் போல, அடியவனைப் போல நான் நடிக்கிறேன், பாசாங்கு செய்கிறேன். ஆனாலும் நீ என் மீது வந்து அருள் பொழிகிறாய் கண்ணா, அது சிவபெருமானே என்று மாணிக்க வாசகர் பாடுகிறாரு. பாசாங்கு அவ்வளவு பெரிய தீமையான ஒரு விஷயம். ஆகவே அந்த பாசாங்குக்கு ஆண்டவனே இப்பொழுது மயங்கி விட்டான். ஒரு விஷயம் சொல்ற கேளுங்க. குப்பை, அதை வாங்கி செல்வதற்கு வண்டி, குப்பை வண்டி தினந்தோறும் இப்பெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் டெய்லி வருது. சில நேரத்தில் மழை 3-4 நாள் தொடர்ந்து பெய்யும்போது வரல. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணியிருக்கான், ராத்திரி 12 மணிக்கு அலாரம் வச்சுருக்கான். வச்சுட்டு என்ன பண்ணிக்கிறான், வீட்டில் இருந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரன் முன்னால் கொட்டிட்டு வந்துட்டான். ஏன்னா வேறு எங்கேயும் கொட்டுறதுக்கு இடம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டு முன்னால் கொட்டு வந்துட்டான். பொழுது வழிஞ்சு அந்த வீட்டுக்காரன் கத்துறான், இவனும் கூட போய் சேர்ந்து கத்துறான். யார் இந்த கேவலமான வேலையை செஞ்சாங்கன்னே தெரியலையப்பா, இவன் தான் செஞ்சவனே. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் இவனை எங்கே சந்தேகப்பட்டு விடுவானோ என்று முன்னெச்சரிக்கையாக அவங்ககிட்ட போய் என்ன சொல்கிறான், யார் இந்த கேவலமான வேலை செஞ்சுருப்பாங்கன்னு கையை பின்னால் கட்டின்னு பேசுகிறான்டான்னா. இதுதான் பாசாங்கு. சில நல்ல பாசாங்கு இருக்குது, அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, நல்ல பாசாங்கு.